ஸ்ப்ரிங்லைன் லான்ச் பண்ணக்கூடிய இந்த போயம் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது இது ஸ்ப்ரிங்லைன் இப்பொழுது உருவாக்கப்பட்டதல்ல. கடந்த 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட்டில் ஒரு போயம் ஒர்க் ஷீட்டு, ப்ரோஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ரிவியல் பண்ணியிருந்தோம். இந்த ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ரிவியல் பண்ணதாக இருந்தால் அது ஸ்ப்ரிங்லைனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ரிவியல் பண்ணதாக இருந்தால் அது ஸ்ப்ரிங்லைன் மட்டுமா தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கொடுத்தோம், ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தோம். அதனுடைய வீடியோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ப்ரிங்லைன் இப்படி ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துச்சு அப்படிங்கிற வீடியோ இன்னுமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். நீங்கள் இப்போவுமே ஆக்டிவில் இருக்குது, போய் பாருங்கள். ஏன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் எடிட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணி அது பழைய வீடியோவாக உருவாக்கவே முடியாது. அது எப்பொழுது அப்லோட் பண்ணணுங்கிற எல்லா தெளிவான விஷயங்களும் அந்த வீடியோவில் இருக்கும். அதனால் யூடியூப்பில் போய் நீங்கள் இதை பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டு இன்னும் மேம்படுத்தப்பட்ட தரவில் வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்போதே எல்லா ஆங்கிள்லையும் ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் அந்த ஒர்க் ஷீட்டுக்காக பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒர்க் ஷீட்டை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது எவ்வளோ பெரிய டீம் இருந்தால் அதை இவ்வளோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வேலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இதை கம்ப்ளீட் ஒர்க் ஷீட்டை பார்க்கும்போது நீங்கள் இதை பாருங்கள். இந்த ஒர்க் ஷீட்டினுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது, இந்த போயம் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் உங்களுடைய கரியருக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. மற்றவர்கள் நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கான இந்த ஒர்க் ஷீட்டை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புவோம், அங்கேயும் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் த செஷன் ஆர் டுமாரோ நாங்கள் இதை வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகே, நாம் இப்போது ஒர்க் ஷீட்டை வந்து ஒவ்வொரு பேஜாக பார்ப்போம். ஒரு கேள்வி வரக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்று ஆத்தர் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வரலாம். அதற்கப்புறமா அந்த டெக்ஸ்டினுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வரலாம். அதற்கு அடுத்ததாக அந்த டெக்ஸ்டினுடைய இன்டீரியர் விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வரலாம். அதற்கு அடுத்ததாக அந்த அவுட் சோர்ஸை பேஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்ச மாதிரி இந்த இதை நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம், இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த போயம் ஒர்க் ஷீட்டில் முதல்ல நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த போயட்னுடைய ப்ரொஃபைலை பற்றி பேசியிருக்கோம். ஒரு போயட்டில் எங்கெல்லாம் கேள்வி வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு போயட் ரைட்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் எடுத்து நாவலிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா மேட்ச் ஆகாது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோஸ் ரைட்டருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு போயட்டாக இருந்தால் எந்த மாதிரியான ப்ரொஃபைல் வேணுமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை ஏற்படுத்தியிருப்போம். ஒவ்வொரு பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கலாம். ஒவ்வொரு போயமையும் எடுத்து இப்படி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து கேள்விகள் வந்தால் ஒரு முறை நீங்கள் எழுதும்போதே நீங்கள் ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. ஸோ எப்பொழுதுமே எல்எஸ்ஆர்டபிள்யூ மெத்தட் தான் நான் பேசியிருக்கேன். ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களா, உங்கள்கிட்ட அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லிசனிங் நடந்திருக்கணும், ஸ்பீக்கிங் நடந்திருக்கணும், ரீடிங் நடந்திருக்கணும், ரைட்டிங் நடந்திருக்கணும். ஒரு டாப்பிக்கில் இது 4 விஷயங்கள் நடக்கணும். அப்போ தான் அது மறக்காது. 4 ஸ்கில்லையும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணணும்னு சொன்ன விஷயத்த நான் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதில் ஒரு 4th ஸ்கில்லுக்கானது தான் இந்த ரைட்டிங் ஸ்கில்லை இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் சிரமம் பார்க்காம ஒவ்வொரு போயமாக எடுத்து இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போயமிலிருந்து வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயம் ஆன்சர் பண்ண முடியும். எந்த ஒரு இடத்துலையும் அது மிஸ் ஆகாது. சரி, ஓகே. போயட்னுடைய ப்ரொஃபைல், அந்த அவருடைய நேம் என்ன, அவருக்கு ஏதாவது பெண் நேம் இருக்கா, அப்படி இருந்தால் அந்த நேம் என்ன, அவருடைய நேஷ்னாலிட்டி என்ன, அவருடைய செஞ்சுரி என்ன, 18th செஞ்சுரியா 19th செஞ்சுரியா அல்லது ஏஜ் என்ன அப்படிங்கிறது ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஒரு சைடு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு முறை ஜிபி சாவை பற்றின ஒரு கேள்வி வருது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர் வாஸ் நாட் பிலாங்ஸ் டு த ஐரிஷ் ரைட்டர் அப்படின்னு ஒரு வருது. அப்போ 3 ரைட்டர் ஐரிஷ் ரைட்டர், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஐரிஷ் ரைட்டர் இல்லை. அப்போ அங்கே ஜிபி சா வரமாட்டார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறதுல அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் பார்த்துருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர் வாஸ் பிலாங் டு த ஐரிஷ் ரைட்டர், ஐரிஷ் மூமெண்ட் அப்படின்னு வந்துருக்கு. அதே மாதிரி தான் அதில் ஜிபிசான்னு ஒரே ஒரு ஆத்தர் இருக்குது, மீதி 3 ஆத்தரும் அது ஐரிஷ் லிட்ரேச்சராக இல்லாதவங்க. அப்போ நேஷ்னாலிட்டியிலேருந்து ஒரு கேள்வி வர்றதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிடோனியம் பேஸ் பண்ணி கேள்வி வரலாம். அப்போ எல்லா போயமும் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒரு கேள்விக்கு நீங்கள் அப்பியர் ஆக முடியும். சில நேரங்களில் செஞ்சுரி எதுக்கு அப்படின்னா க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அந்த ரைட்டரை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அந்த செஞ்சுரியினுடைய இயர் மென்ஷன் பண்ணி வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதற்கு அடுத்ததா இந்த சைடு டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட், அதனுடைய டேட்டு, மந்த்து, இயர். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த பிளேஸில் அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சில இடங்களில் அவர் இறந்ததுக்கான காரணம் ஒன்று தேவைப்படும். அந்த காரணம் அப்படிங்கிறது எப்படி, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜான் கீட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ அவருக்கான காரணம் என்ன, எப்படி இறந்தார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்த பேஸ் பண்ணி கேள்விகள் வந்தது இல்லை. பட் ஆனால் உங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்த நான் சொல்கிறேன். அதுக்கான ரீசன் அது ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது ஒரு இடத்துல தொடர்புபடுத்த முடியும், ஃபேமிலியோட தொடர்புபடுத்த முடியும். அதுக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஜான் கீட்ஸ்னே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ ஓகே, இது போயிட் ப்ரொஃபைலில் முதல் பேஜ். அதுக்கப்புறம் போயட் ப்ரொஃபைலில் அடுத்த ஒரு பேஜ் அவருடைய எஜுகேஷன், அவருடைய பர்சனல் லைஃபு, ப்ரொஃபஷ்னல் லைஃபு, இது எல்லாத்தையும் பேசணும். ஏன் இங்கே ப்ரொஃபஷ்னல் லைஃப் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சில ரைட்டர் அவர் வந்து லிட்ரேச்சரே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வேற ஒரு ஜானரில் இருந்துட்டு வேற ஒரு பேக்ரவுண்டில் இருந்துட்டு லிட்ரேச்சர் வந்திருக்கலாம். அப்போ ஒரிஜினலாக அவரோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதற்காகவும் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எஜுகேஷன் அண்ட் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்காக இந்த பேஜை கொடுத்துருக்கோம். அவர் எங்கே படித்தார், எந்த ஸ்கூலில் படித்தார். ஸோ இந்த இடத்துல எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நிறையா ரைட்டர்ஸை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஒரே ஸ்கூலில் படித்தது 1 or 2 ரைட்டர்ஸை பார்க்க முடியும். குறிப்பாக அந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இடத்துல ஒருங்கிணைக்க முடியும். நீங்கள் கோல்ரிட்ஜாக இருக்கட்டும், வேர்ட்ஸ்வொர்த்தாக இருக்கட்டும், ஹேஸ்லிட்டாக இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படிங்கிறது எங்கேயாவது இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொடர்பு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கூல் எஜுகேஷன். அவங்க எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, எந்தெந்த காலேஜில் படித்தாங்க அப்படிங்கிறதுக்காகவும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிப்ளிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்ததில்லை, ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இந்த சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், ஸ்பௌஸாக இருக்கட்டும், இந்த பகுதிகளிலிருந்து கேள்விகள் பெரும்பாலும் வந்ததே கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் சார்லஸ் லேம்பனுடைய சிஸ்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய சிஸ்டரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ சிப்ளிங்ஸை ஃபில்லப் பண்ணி வச்சோன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ரைட்டர் தன்னுடைய சிஸ்டரோட இங்கே டோரத்திக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் வாஸ் நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் இதை நான் கொடுத்துருக்கோம். அதற்கப்புறம் ஆக்குபேஷன், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜான் கீட்ஸு அவர்கிட்ட இருந்து அந்த மெடிசனை பற்றின ஒரு கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு சர்ஜியன் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி கேள்வி இருந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரொமான்டிக் ரைட்டர் வாஸ் அ சர்ஜியன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஸோ அப்போது அந்த ஆக்குபேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதற்கப்புறமா நேச்சர் ஆஃப் லிட்ரரி ஒர்க். இந்த பாயிண்டில் என்னென்னா அவர் என்ன, அவருடைய நேச்சர் என்ன. சிலர் எல்லாம் போய்ட்ரி தாண்டி வேறு எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. சிலர் போய்ட்ரி எழுதியிருப்பாங்க, ட்ராமாவும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஈவன் ஹி வாஸ் பெஸ்ட் இன் போய்ட்ரியாக இருந்தாலும் கூட ட்ராமாவை எழுதி பார்த்துருப்பார். இப்போ செல்லி எடுத்துக்காங்களேன், ஏன்னா அவர் நம்ம போய்ட்டாக பேசிக்காக இருந்தாலுமே அவருடைய ஒர்க்கில் ட்ராமா பார்க்க முடியும். சிலர் ப்ரோஸ் இருக்கலாம், கிரிட்டிசிசம் இருக்கலாம். இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவரோட கிரிட்டிக்காக இருக்கலாம். அப்போ எதுலையெல்லாம் வருவாங்க, அவர் ஒருவேளை போய்ட்ரி, ப்ரோஸு, கிரிட்டிசிசம் மூணுலேயே வராங்களா, மூணையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். லிட்ரரி பீரியட், மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இஃப் அப்ளிகபிள்னா மட்டும் எழுதலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வேஸ்ட்லேண்ட் இருக்குது, அப்போ அதை நம்ம வந்து பீரியட் அண்ட் மூமெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது எங்கே சொல்லணும்னா மாடர்னிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் அடக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான லிட்ரரி மூமெண்ட்டை இங்கே ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த இதை பயன்படுத்திக்கணும். சரி, ஓகே. இது 2வது பேஜ் போயட்னுடைய ப்ரொஃபைலில் 2வது பகுதி. 3வது பேஜ் இங்கே என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு, ஏதாவது ஒரு 4 ஒர்க்காவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4க்கான ஒர்க்குக்கான காலம் கொடுத்துருக்கேன். நல்லா பெருசாக கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க்கை எழுதிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஷார்ட் லைனில் 2 லைன் எழுதிக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 ஒர்க்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சில நேரங்களில் அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிலிருந்து இன்டீரியர் கேள்வியில் வராது, இந்த டிஆர்பி போர்டிலிருந்து வரக்கூடிய கேள்விகளில், குறிப்பாக யூஜிடிஆர் பிஜிடிஆர் மாதிரி இருக்கிற இடத்துல, ஏன்னா ஆல்ரெடி தே கிவன் யூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய வேற ஒரு ஒர்க்கை பற்றின 4 ஒர்க்கில் எந்த ஒர்க்கு இல்லாத ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை ஒரு 4 ஒர்க்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். மேக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லிட்ரரி கெரியர்களில் இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரங்களில் எது லாஸ்ட்டாக எழுதின ஒர்க்கு, எது ஃபஸ்ட் எழுதின ஒர்க்கு, ஃபஸ்ட் எழுதுன எது ஃபஸ்ட்டு பப்ளிஷான ஒர்க்கு, எது அன்ஃபினிஷ்டான ஒர்க்கு, எது ஃப்ராக்மெண்டடான ஒர்க்கு, இப்படியெல்லாம் அந்த ஒர்க்கு வரலாம். அப்போ நீங்கள் எந்த போயம் மெயினாக இந்த ஒர்க் ஷீட் பண்ணுறீங்களோ அந்த போயமுக்கானது இல்லாமல்
அவருக்கான பொதுவான இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஓட்டோ நைட்டிங்கேல் பார்க்குறோன்னா, ஓட்டோ நைட்டிங்கேல் அப்படிங்கிற ரைட்டர் தான் இங்கே போயட் ப்ரொஃபைல் இருப்பார். அப்போ அதை அந்த ஓட்டோ நைட்டிங்கேலை தாண்டி வெவ்வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பகுதியை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த 3rd பேஜில். ஓகே, இப்போ அவரை பற்றின ஒரு பகுதியை நம்ம கடந்துட்டோம். ஓகே, இப்போது அவரை புதுசாக ஏதாவது டேர்ம்ஸ் காயின் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா இங்கே நோட் பண்ணிக்கலாம். அவர் எந்த ஒரு ஜேர்னலோட அசோசியேட் ஆகிருக்காரு. இப்போ நம்ம சார்லஸ் டிக்கின்ஸுக்கு ஒரு அசோசியேட் ஜேர்னல் இருக்கும். சாம்வெல் ஜான்சனா அவர் ஒரு ஜேர்னலோட அசோசியேட் ஆகிருப்பா அப்படி. ஸோ அதுக்காக அந்த காலம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு லிட்ரரி ஃபிகர்ஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அவருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம செல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீட்ஸை நம்ம ஃப்ரெண்டாக நம்ம எடுத்து பேச முடியும். அதே பார்த்தீங்கன்னா பைரனை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான லிட்ரரி ஃபிகர்ஸை நீங்கள் இணைக்கிறதுக்கு தேவைப்படும். சிலரெல்லாம் ஒரே ஸ்கூலாக இருப்பாங்க, ஒரே மூமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் அந்த போயிட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வாங்கியிருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இருக்கக்கூடிய 19th century 20th centuryயில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்ன அவார்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவார்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் ஹானர்ஸ் அப்படிங்கும்போது பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போயட் லாரட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ பெரும்பாலும் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அது 19th century 20th centuryக்கு அப்புறம் தான் இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். பட் இருந்தாலும் நீங்கள் எந்த போயட் எழுதினாலும் அந்த போயட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பிளாங்காக விட்டுக்கலாம். அதற்கு அடுத்துதான் சிலர் அந்த போயட்டுக்காக பயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. அதனால தான் டைட்டில் ஆஃப் த பயோகிராஃபியும் கொடுத்துட்டேன். அவர் எழுதுனது என்ன டைட்டில், இந்த போயட்டை பற்றின ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அது யார் எழுதுனா அப்படிங்கிறத சேர்த்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த போயட் தன்னை பற்றி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்கிறாரா அப்படின்னா அது என்னது. இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தா அவருக்கான ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. அப்போ அது என்னது அப்படின்னு எழுதிக்கிறதுக்காக அதையும் கொடுத்துருக்கேன். இப்போ சாம்வெல் ஜான்சனா, சாம்வெல் ஜான்சன் அவரே ஒரு பயோகிராஃபிஸ்டாக இருந்தாலும் அவரை பற்றின எழுதுகிற ஒரு பயோகிராஃபி இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த பயோகிராஃபி தான் இந்த 5th நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க. அதற்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு காலம் கொடுத்துருக்கேன் இந்த 7th. இது எதுக்குன்னா இப்போ சார்லஸ் லேம்ப் பற்றி யாரெல்லாம் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிவ்யூ இருக்குதுன்னா அங்கே எழுதுக்கலாம். போயட் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அப்போ யார் சொன்னா அப்படிங்கிறது எழுதலாம். யார் சொன்னால் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற 2 இதுக்கும் சேர்த்தாப்பில் இந்த ஒரு காலத்தை கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயட் ஃபிகரில் எந்த ஏங்கலில் கேள்விகள் வந்தாலுமே அவரோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி உங்களால் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த 4th பேஜில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இதற்கு அப்புறமா இந்த போயட் நம்ம பார்க்கக்கூடிய பர்டிகுலர் ஒர்க்கில் இல்லாமல் பொதுவாகவே அவருக்கான ஒர்க்கில் இம்பார்ட்டண்டான கொட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா எத்தனை கொட்டேஷன்ஸ், 4ஆ 3ஆ 5ஆ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அந்த கொட்டேஷன்ஸை எழுதி வச்சுக்கணும். அது நாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஒர்க்கில் இருந்து வந்திருந்தாலும் சரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த கொட்டேஷன் அது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போயட்டை பற்றின வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை இங்கே எழுதிக்கிறக்காக தான். நான் சொன்னதில் எதுலேயுமே அடக்க முடியல அப்படின்னா அடங்காதது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். இதெல்லாம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் அப்படியே லைட்டாக திருப்பி பார்த்துட்டு போனால் போதும். அது எக்ஸாமில் அப்படியே அருவி மாதிரி உங்களுக்கு கொட்டணும் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஃபைனலான ரிவிஷனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இதை வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டா ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை திருப்பி பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போயட்டு அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதிக்கலாம். இந்த போயட் ப்ரொஃபைலை எந்த போயட்டு வேணால் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த முதல் 5 பேஜில் இதை கொடுத்தாச்சு. இதற்கு அடுத்ததாக அந்த போயம் அனாலிசிஸ்க்கான ஒரு ஒர்க் ஷீட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த போயமை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த போயம் இதை நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் அந்த இடத்துல நீங்கள் போயம் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயமோட டைட்டிலே ஒன்று கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ அந்த போயமனுடைய டைட்டில் என்ன, அந்த போயமனுடைய டைட்டிலுக்கு சப்டைட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சில நேரங்களில் சில போயம் பார்த்திங்கன்னா சப்டைட்டில் இருக்கும், ஃபுல் டைட்டில் இருக்கும். இது பெரும்பாலும் சார்லஸ் டிக்கின்ஸோட ஒர்க்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா நாவலிஸ்ட்டில் எடுக்க பாருங்கள், அவருடைய டைட்டிலுக்கு லென்த்தியான இன்னொரு டைட்டில் இருக்கும் அதே இதுக்கு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபுல் டைட்டில் எழுதி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த போயம் என்னங்கிறது பார்த்துட்டோம். அதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் தான்
அதனுடைய ஆத்தர் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை மட்டும் திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் பின்னால் அது ரிவைஸ் போகாமல் இந்த பேஜ்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அகைன் அந்த ஆத்தரனுடைய நேம் எழுதுகிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கேன். இந்த மீனிங் ஆஃப் த டைட்டில் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, சில டைட்டிலுக்கு மீனிங் வச்சுருப்பாங்க. இது என்ன மீனிங்கில் இந்த டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்படி ஏதாவது இருக்கா அதை எழுதி வைங்க. அதேமாதிரி டைட்டிலில் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அதை எழுதி வைங்க. இதே மாதிரி டைட்டில் கேரக்டர் சில நேரங்களில் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ டோரத்தி ரிச்சர்ட்சன் எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் அந்த டைட்டில் கேரக்டர் பார்க்க முடியும். இப்போ மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது இந்த டாலவேங்கிறது ஒரு டைட்டில் கேரக்டர். அவங்க யார் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன். சில நேரங்களில் இந்த டைட்டில் கேரக்டருக்கு இன்னொன்று ஆட் பண்ணி வச்சுக்காங்க. இதே டைட்டிலில் ரிவர்ஸ் இருக்கும், அந்த டைட்டிலோட ஆடாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இஃப் எனக்கு இருந்தால் எழுதிக்கலாம், இல்லையா அதை விட்டுறலாம். ஸோ இந்த போயம் அனாலிசிஸில் இது முதல் பேஜ். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 6வது பேஜ். இந்த இடத்துல இது இன்னும் முடியல. எல்லாத்தையும் நாம் வந்து சரி கட்டுற விதமாக தான் இதை கிரியேட் பண்ணியிருப்போம். அதற்கு அடுத்தது பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். ஏன்னா கேள்வி முதல் பேஜிலிருந்து வரலாம், இந்த பேஜிலிருந்து வரலாம் போயம் அனாலிசிஸில் பார்க்கும்போது. அப்போது எந்த இயர் இது எழுதுனாங்க, எந்த இயர் இது பப்ளிஷ் ஆச்சு. ஏன்னா போயம்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது ஒரு இயராக இருக்கும், பப்ளிகேஷன் ஆனது ஒரு இயராக இருக்கும். அதுக்காக தான் அது ரெண்டையும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இது எந்த புக்கில் பப்ளிஷ் ஆச்சு, எந்த கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆச்சு, அல்லது எந்த மேகசின் அல்லது எந்த பீரியடிக்கல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறதுக்காகவும் இதை கொடுத்துருக்கோம். இந்த 3வது பாயிண்டில் இருக்கக்கூடியது. ஏன்னா சிலது எழுதுனதெல்லாம் சிங்கிள் போயமாக இருக்கும், அந்த போயமெல்லாம் சேர்த்து ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஒர்க்குக்கு எந்த போயத்துக்கு அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த போயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த தேர்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4th and 5th நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா பப்ளிஷர் யார், அதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது எழுதுறதுக்கா அதை கொடுத்தாச்சு. அதேமாதிரி பப்ளிகேஷனுடைய ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை எழுதிக்கிறதுக்காக அதில் ரிவிஷன் இருக்கலாம், எடிஷன்ஸ் இருக்கலாம், ரீப்ரிண்ட் ஆகிருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை எழுதிக்கலாம். இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய அந்த ப்ரிலியூடு அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், பப்ளிகேஷனுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், எத்தனை முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். லிரிக்கல் பேலன்ஸு அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு பப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்க முடியும். அப்போ எல்லாம் ஒரு சில ஒர்க்கெல்லாம் 3 அல்லது 4 முறை பப்ளிஷ் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்த கொடுத்துருக்கேன். இல்லையா அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஃபைனலாக நான் இது இன்னும் முடியல. ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒர்க் ஷீட்டை எழுதும்போது அழகாக எழுதி வைங்க. கையெழுத்து அழகாக இருந்தால் மட்டும்தான் அது இன்னொரு நாள் திருப்பி பார்க்கும்போது எளிமையாக புரியும். நீங்கள் அங்கே அந்த இடத்துல ரொம்ப கிறுக்கி வச்சுருந்தாலோ கசமுசான்னு எழுதியிருந்தீங்கன்னா இன்னொரு நாள் அது திருப்பி பார்க்குறக்கு ஆசையாகவே இருக்காது. அதை பார்த்தாலே புரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிடும். அதை எடுத்து ஓரமாக வச்சுருவீங்க. அப்போ நீங்கள் முன்னால் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க முடியாது. அப்படியே பார்க்கும்போது நல்லா கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். 4-5 கலரில் இருக்கணும் நீங்கள் எழுதுகிற பேனா, 4-5 கலர் வச்சுக்கணும். அப்போ தான் இயற்கா எந்த இடத்துல இந்த பேஜில் இயரை ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிச்சா இந்த இயற்கான ஒரு கலர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த பேஜ் பார்த்த உடனே அந்த இயர் தான் இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். 1986 ஒரு இடத்துல எழுதிருக்கீங்கன்னா அந்த 1986 வேற ஒரு கலரில் எழுதி வைக்கணும். ஓ இந்த பேஜில் ஒரு இயர் இருக்கு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கலரை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச கலரை நல்லா கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸாம் டைமில் திரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த ஒர்க் ஷீட்டை அந்த தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். அடுத்த பேஜ். இப்போ அதே போயமில் இருக்கக்கூடிய ஜேனர் ஏதாவது இருக்கா, சப்ஜேனர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லிட்ரரி மூவ்மெண்ட் ஆஃப் த ஒர்க் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது முறையாக வருது. நம்ம போயட்ரிலேயே பார்த்துட்டோம், போயம்லேயும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல லிட்ரரி மூவ்மெண்ட் இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு லிட்ரரி மூவ்மெண்ட்டுக்குள்ள இருந்துச்சா அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு, அதனோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத எழுதுறதுக்கு இதை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த போயம்னுடைய மீட்டர், இது என்ன மீட்டரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொன்று அயாம்பிக் பெண்டமீட்டரில் இருக்கும். ஸோ அப்போ அயாம்பிக் பெண்டமீட்டர்னு எழுதி வைக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம், அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம், அது சானட்டில் இருக்கா, ஓடா, எலிஜியா, லிரிக்கா, பேலட்டல், வேறு எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணுவீங்க. ரைம் ஸ்கீம், இங்கே ஃபஸ்ட் ரைமுக்கு செகண்ட் ரைமுக்கு மாறி இருக்கலாம், அப்போ அதையும் நோட் பண்ணுவீங்க. பொதுவாக ஒரு 10 லைன் இருக்கா, 10 லைன் என்ன ரைம் ஸ்கீம், அல்லது ஒவ்வொரு ஸ்டான்ஸாக இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கா, அந்த ரைம் ஸ்கீமை இங்கே எழுதி வைங்க. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், போயம் நடத்தும்போது இந்த ஒரு ஒர்க் ஷீட்டை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுறேன். ஒரு போயம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் பின்னால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது எளிமையாக இருக்கும். போயம் நடத்துவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டாபிக் நடத்திட்டுருக்கோம். அந்த டாபிக் முடிஞ்ச உடனே ஒரு போயம் இதுக்காகவே நடத்துகிறேன்.
அந்த இடத்துல இந்த ஒர்க் ஷீட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே எழுதி காட்டுறேன். அதை நீங்கள் இங்கே பயன்படுத்திக்காங்க. ஓகே, அதற்கு அடுத்தது இன்னும் முடியல. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டான்சஸ், மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸா இருக்குது, அதே மாதிரி அதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது, எல்லா லைனையும் சேர்த்துனா அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் தனித்தனியாக பிரித்தாலும் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் சில நேரங்கள் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் முறை கூட பிஜிடிஎல் கூட மெட்டிலாலிருந்து ஒரு கேள்வி வருது, எத்தனை முறை மெட்டிலாங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். வேர்ட்ஸாக இருக்கலாம், ப்ரேஸாக இருக்கலாம், அது மாதிரி ரெஃப்ரைன் லைன் ஏதாவது ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கா, இப்போ எபிதாலமினா அதில் ரெஃப்ரைன் இருக்குது, அது என்ன என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதற்கப்புறமா இந்த போயம் வழியாக ஏதாவது புதுவிதமான ஒரு டேர்ம்ஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆகிருக்கா, புதுவிதமான டேர்ம்ஸ் ரீச் ஆகிருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல நோட் பண்ணி வைங்க. இது 9th பேஜ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா போயம் அனாலிசிஸ்லேயே 10th பேஜ் என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்பீக்கர். அந்த போயமுடைய ஸ்பீக்கர் யார், அல்லது அந்த போயமுக்கான நரேட்டர் இருந்தால் யார். சில நேரங்களில் போயட்டே ஸ்பீக்கராக இருப்பா, அப்படி போயட்னு போட்டுக்கலாம். சில நேரங்களில் ஏதாவது ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பா, அப்படி அது என்ன அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதனுடைய டோன் எப்படி இருக்குது. சில நேரங்களில் அந்த போயம் படிக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சிலதான் பார்த்தீங்கன்னா சோகமான ஒரு லெவல் எழுத்து போகும். அப்போ மெலன்கலியாக இருந்துச்சுன்னா மெலன்கலின்னு போடுங்க. அப்போ என்ன டோனோ அந்த டோனை நீங்கள் எழுதுங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த போயத்துக்கான தீம், அது என்ன தீமில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அல்லது என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த போயம் அனாலிசிஸில் இதை வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ 10வது பேஜ் வரைக்கும் 2வது ஸ்டேஜ் ஆஃப் கேள்விகள் வந்தாச்சு. ஒன்று ஆத்தரை பற்றி கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். 2வது போயம் பற்றின டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக சர்ஃபேஸ் லெவலில் கேள்விகள் வருதா, அந்த கேள்விகளுக்கானது எழுதிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வேர்டில் இருக்கும். ஸ்பீக்கர்னா ஒரு சிங்கிளில் முடிஞ்சிடும், இயரா ஒரு சிங்கிள் வேர்டில் முடிஞ்சிடும். அதனால தான் இதெல்லாம் சர்ஃபேஸ் லெவலில். இது ஓகே. அதற்கு அடுத்ததாக அட்வான்ஸ்டு அனாலிசிஸ்குள்ளே வரும். போயத்தினுடைய அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் இது எப்படி இருக்குன்னா, இதை நீங்கள் நல்லா ஒர்க்லோட் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே முழுமையாக டெப்த்தாக படித்தா மட்டும்தான் இது ஆன்சரே பண்ண முடியும். அது இல்லை ஏதாவது இடத்துல ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் அந்த போயத்தில் இருக்கா, இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுறணும். மித்தாலஜிக்கல் அல்லது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா எழுதி வைங்க. இந்த போயத்துக்குள்ளே ஏதாவது பிளேஸை பற்றி பேசியிருக்காங்களா, ஏதாவது ஒரு டைம் இருக்கா, ஏதாவது ஒரு அட்மாஸ்பியர் இருக்கா இதுக்குள்ளே, அப்படி இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மாஸ்பியர் காஸ்மிக் லெவலை பற்றி பார்க்குறோம். இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஜான் டன்னுடைய ஒர்க்கில் பார்க்குறோம், மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் கிட்ட பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இதே அட்மாஸ்பியர் காஸ்மிக் அட்மாஸ்பியர் எதுவாக இருந்தாலும் சரி, இதே நீங்கள் ஜான் மில்டனுடைய பேரலைஸ் கிளாட்டு வரீங்களா, அங்கேயும் அது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எழுதி வைங்க, இல்லையா விட்டுருங்க. அப்போ எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆகுன்னு சொல்ல முடியாது, ஃபில் ஆகாத ஃபீல்டும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை எம்டியாக விட்டுட்டு எது இருக்கோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி லாங்குவேஜ் அனாலிசிஸ்குள்ளே வரும். லாங்குவேஜ் அனாலிசிஸ் இது எதுக்காக அப்படின்னா, சில நேரங்களில் இப்போ நவுன் வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவுன் வேர்டை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து பேசியிருப்பாங்க, அது வரக்கூட ஆப்ஜெக்டை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எழுதும்போதே இந்த போயத்தில் இப்படி ஒரு வேர்டை நம்ம படிச்சோம்ல, இப்படி அதனால் இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல, ஞாபகத்துக்கு வரும், ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நவுன் வேர்ட்ஸு. வேர்ப்ஸ் ஏதாவது இருக்கா, நிறையா இருக்கும். நவுன்ஸ் நிறையா இருக்கும், வேர்ப்ஸ் நிறையா இருக்கும். எல்லா வேர்பையும் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அதில் எது மெயின், அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். அதில் எது இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுதோ அதை எழுதி வைங்க. இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதி வைங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதாவது ஒரு நவுனான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அது எந்த மாதிரியான விஷயத்தில் அதை டிஸ்கிரைப் பண்ணார் இந்த ஆத்தர் அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதை நோட் பண்ணுவீங்க. இம்பார்ட்டன்ட் அட்வர்ப்ஸ் இருக்கா நோட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணுவீங்க. இதே லாங்குவேஜ் அனாலிசிஸில் இருக்குதுன்னா எழுதி வைக்கலாம். இப்போ 4 தான் இருக்குன்னா இன்னும் 4 இருக்குது, அந்த 4 ஏதாவது ஒன்று இருக்கா எழுதி வைங்க. இப்போ ப்ரிப்போசன்ஸுக்குள்ளே போய் எழுதுனா நிறையா இருக்கும், அது எது இம்பார்ட்டன்ட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று தோணுது அப்படின்னா சில நேரங்கள் ஆஃப்னே ஆரம்பிக்கும், எல்லா லைனும் ஆஃப்னே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் இந்த அதர் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்து தான் ரெஃபரன்ஸ். அது பீப்புளாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம். இதுவும் அப்படி தான். இது எல்லாமே போயம் நல்லா அனலைஸ் டெப்த்தாக படித்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ டெப்த்தாக படித்ததுக்கப்புறம் எழுதக்கூடியது தான். நான் எல்லா லெவல்லையும் கொண்டு வந்துட்டேன், மீடியம் லெவல்லையும் வச்சுட்டேன், அட்வான்ஸ் லெவல்லையும் வச்சாச்சு. அதுக்குள்ளே ஏதாவது பர்சன்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா அந்த போயம் லைனுக்குள்ளே, அதே மாதிரி ஏதாவது பிளேஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அதை எழுதி வைங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ஏதாவது இருக்கா, கடல், ஓசன், சி, இது மாதிரி ஏதாவது இருக்கா நோட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியுது மாதிரி இருந்துச்சுன்னா அதை அதரில் நோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துலையும்
டெப்த் அனாலிசிஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதற்கு அடுத்ததாக டைம். அந்த போயமில் ஏதாவது இயர் மென்ஷன் ஆகியிருக்கா அப்படி இருந்தால் நோட் பண்ணி வைங்க. மந்த்தை பற்றி பேசியிருக்காங்களா நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை நிறைய போயமில் பார்க்குறோம். மேங்கிற போயமில் என்ன பார்க்குறோம், சீசன் பேஸ் பண்ணியிருக்கா. அப்போ அது என்ன சீசன், ஸ்ப்ரிங் சீசனா சம்மர் சீசன் இருக்கா. அதாவது போயம் பொதுவாக என்ன சீசன் நான் கேட்கல, அதை நீங்கள் அட்மாஸ்பியர்லேயே எழுதலாம். அதாவது இந்த லைனில் அந்த என்டையரான போயமில் ஏதாவது ஒரு சீசனை பற்றி 1 or 2 சீசனை பற்றி பேசியிருந்தாங்கன்னா அந்த சீசனை நீங்கள் அப்படியே கொண்டு வரணும். நீங்கள் பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஒரு போயம் படித்து இந்த லைனெல்லாம் படிக்கும்போது இந்த சீசனை தான் பேசுது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்து சொல்கிறது கிடையாது. வேர்ட்ஸு அந்த லைனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை இங்கே எழுதி வைக்கணும். அதே மாதிரி அந்த டைம் ஆஃப் த டே ஏதாவது இருக்கா, மார்னிங் ஈவினிங் நைட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டைம் ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது டைம் ரெஃபரன்ஸை சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே ஆதாரில் எழுதுங்க. அப்படி எதுவுமே இல்லையா விட்டுரும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த முதல் நாள்லேயே நீங்கள் கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வர முடியலன்னா இதுக்குள்ளே எழுதி வைக்கணும். ஸோ எனிகவ் ஏதாவது ஒரு எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கேள்வியை எந்த ஆங்கிளில் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணுவீங்க. லிட்ரரி டிவைசஸ், போயட்டிக் டிவைசஸ் இருக்கா, அது ஏதாவது அப்படி இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணுவீங்க. ஓகே, இதற்கு அடுத்ததான் இன்னொரு ஸ்லைடு. அது என்ன பேசும் அப்படின்னா அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பொதுவான ஒரு கருத்து இருக்கும். ஒரு 1 லைனில் எழுதலாம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். ஒட்டுமொத்த ஸ்டான்ஸாவுக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2 லைனில் எழுத முடிஞ்சால் அந்த 2 லைனில் எழுதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லைடு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எழுதி வைக்கலாம். ஸோ என்டையராக ஒரு போயமை எந்த ஆங்கிளில் வந்தாலுமே அந்த போயத்துக்கான ஆன்சரை உங்களால் பண்ண முடியும். அப்படிங்கிற வகையில் தான் இந்த போயம் ஒர்க் ஷீட்டை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்.